அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 5, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஆர்டிக்கிள் ஒரு ஆடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபுல்லாக வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர்லேருந்து, நான் காவல்துறையிலேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு வந்த பார்சலை கைப்பற்றி இருக்கோம், அதில் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்பாம் கால் மாதிரி வரும். ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, நீங்கள் இதற்கு இரையாகக்கூடும் டிஜிட்டல் கைது மோசடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அஞ்சாதீர்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள். சிபிஐ, காவல்துறை, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை, நீதிபதிகள் என எவரும் உங்களை காணொலி அழைப்பில் கைது செய்வதில்லை. இதுபோன்ற அழைப்புகளை புகார் அளியுங்கள். www.cybercrime.gov.in ஆர் 1930 நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருக்கேன், டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நம்ம நார்மலாக ஃபார்வர்ட் மெசேஜ் இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இல்லை வேறு இதில் ஏதாவது வரப்போ நம்ம தைரியமாக ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. பருவமழை காலத்தில் விழிப்புடன் செயல்பட வேண்டும்னு அதிகாரிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி அறிவுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலும் பருவமழை தொடர்பாக உருவாக்கப்பட்டுள்ள டிஎன் அலர்ட் செயலியில் உள்ள வானிலை முன்னறிவிப்பு, பெறப்பட்ட மழை அளவு ஆகியன குறித்து ஆய்வு செய்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பருவமழை குறித்து உள்ள ஆப் டிஎன் அலர்ட் அப்படின்ற ஆப், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். துன்பம் உறவரினும் செய்க, துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. முடிவில் இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும் போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும்னே வினை திட்பம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து கனிம வளங்கள் மீது மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம். மறுஆய்வு மனுக்களை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு சட்ட அதிகாரம் உள்ளது என கடந்த ஜூலை 25 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இந்த மனுவில் நியாயமான காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை என கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி. ஒய். சந்திரசூட் தலைமையிலான 8 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நிராகரித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 25 நியூஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம சேனலில் இருக்கும். அதை பற்றி இதில் எலாபரேட்டாக கொடுத்துருப்போம், ஜூலை 25 நியூஸில். ஸோ பார்த்துக்கோங்க, டீட்டெயில் வேணுன்றவங்க. அடுத்ததாக பாடகி பி. சுசீலா, கவிஞர் மு. மேத்தாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது முதல்வர் மு. க. ஸ்டாலின் வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. பழம்பெரும் பின்னணி பாடகி பி. சுசீலா, கவிஞர் மு. மேத்தாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை முதல்வர் மு. க. ஸ்டாலின் வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. திரையுலகில் 2000க்கும் மேற்பட்ட பலமொழி பாடல்களை பாடியவரும் தென்னிந்தியாவின் இசைக்குயில் எனவும் புகழப்படும் பின்னணி பாடகி பி. சுசீலாவுக்கும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் மு. மேத்தாவுக்கு 2023 ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை அளிக்க முதல்வர் மு. க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் அதில் கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் இருக்கும். அரல்ஸ் நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் இருக்கும். வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.